கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் தேவனோடும் அவருடைய குமாரனோடும் ஐக்கியம் கொள்வதை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த வாரத்திலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் ஏவுதலினாலே நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அவர் எப்படி ஒளியில் இருக்கிறாரோ அதுபோல நாம் ஒளியில் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க யாரை பின்பற்ற கட்டளையிட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை. 1 யோவான் 1:6 ஒளியில் நடப்பது என்றால் எப்படி நடந்தால் பொய் சொல்வதில் இருப்போம்? அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் நடக்காவிட்டால், அவர் மன்னித்தது போல நாம் மன்னிக்காவிட்டால், அவர் இரக்கம் பாராட்டினது போல நாம் பாராட்டாவிட்டால், மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், ஒருவருக்கொருவர் குறைபாடுகளை மன்னிக்கும் காரியத்தில் நாம் அவரை போலவே நடக்க கட்டளையிடப்பட்டோம் என்பதை பார்த்தோம். அவர் கிறிஸ்து மனதுருகினது போல மத்தேயு 9:36 நம்ம பார்த்தோம். நமக்கு என்ன மனதுருக்குமோ அது இல்லை, அவர் என்ன மனதுருகிறாரோ அது போல, அவர் அன்பு கூர்ந்தது போல, எனக்கு எது பிரியமோ எனக்கு எது விருப்பமோ அப்படி அல்ல, அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி நம்மை அழைக்கிறார். அவர் தாழ்மையாய் நடந்து கொள்கிற காரியத்தில் நாம் அவரையே கவனிக்க வேண்டும். ஊழியத்தின் பாதையில் நாம் குருவிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்று நம்ம இன்னும் சில கிறிஸ்துவனுடைய மாதிரியை பிதாவோடு ஐக்கியம் கொள்வதற்காக கிறிஸ்து எப்படி போதித்தாரோ இன்னும் கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். அது நம்ம இன்னும் மேம்பாடாக வைக்கும், நம்ம இன்னும் அது உலகமானது பகைக்கும். இதெல்லாம் இல்லாமல் நாம் பிழைப்பு அநேக வேலைகளை செய்கிறோம். வெளிப்படையாய் இயேசு செய்தது போல செய்யாமல் மறைமுகமாக செய்து நாம் நம்முடைய பிழைப்பை தக்க வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன சொல்லுவோம்? அவர் போதித்த அநேக காரியங்கள் இருக்கிறது, அந்த வழிகளையும் நாம் அவர் போதிக்கிறது போலவே போதிக்க வேண்டும். மத்தேயு 11 20 24 வரைக்கும் அவர் சில பட்டணங்களை கடிந்து கொள்கிறார். மனம் திரும்பாமல் போன பட்டணங்களை கடிந்து கொள்கிறார். அவர் போதித்த நாட்களுக்கும் நம்ம போதித்த நாட்கள் வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் சபையில் போதித்தாரா என்று ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ராஜ்யம் அப்பொழுது வரவில்லை, ஆனால் ஆவிக்குரிய வகையிலே உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். ஆனாலும் அவர் பயிக்கப்பட்டது போல நாம் பயிக்கப்படுவது கிடையாது. இன்றைக்கு நாம் நம்மை ஏமாற்றுகிறோம். அவர் எப்படி போதித்தார் பாருங்கள். எப்படி இருந்தாலும் அவரை விட நம் ஞானிகளும் அல்ல, அவருக்கு மேற்பட்ட சீசர்களும் அல்ல. சொல்லுகிற கருத்து இதுதான். நாம் அநேக நேரங்களில் சொல்லியும் கேட்காவிட்டால், நம்மை இவர்கள் போதித்தால் பகைத்து விடுவார்களோ, நம்மை விட்டு தூர ஓடிவிடுவார்களோ என்றெல்லாம் எண்ணி அநேக நேரங்களில் நாம் இன்னும் நம்முடைய போதனைகளை தளர்த்துகிறோம். மத்தேயு 11:20 நாம் வாசிப்போம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை கடிந்து கொள்ள தொடங்கினார். எப்படி? கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்தாய்ஸ்தாவே உனக்கு ஐயோ. வெளிப்படையா பட்டணத்தின் பேரையே சொன்னார். உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பல்
உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் ஒரு பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளில் உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படிலாம் நம்ம போதிச்சிருக்கிறோமா? பயப்படுறோம். மனிதர்களுக்கு பயப்படுகிறோம். காரணம், நம்முடைய பிழைப்பு கெட்டுவிடும் என்பதற்காக நாம் பயப்படுகிறோம். இல்ல மக்கள் ஓடிவிடுவார்களோ என்று பயப்படுகிறோம். இது சோதனை. பாருங்கள், இது மனம் திரும்புவதற்கான அநேக காரியங்கள் சொன்ன பிற்பாடு பிறகு செய்யறது ஒரே நாள் இல்லை, முதல் காலமே இல்லை. பல ஆண்டுகள் இருந்து அவர்கள் பல வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு பாருங்க, இயேசு 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். 3.5 ஆண்டுகள் நாம் தோராயமாக கணக்கிடுகிறோம். இந்த நாளுக்குள்ளாகவே அநேக சத்தியங்களை அவர் போதித்து விட்டார். ஆனாலும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவோ மனம் திரும்பவோ அவர்கள் சரியாக அதை செயல்படவில்லை. இல்லாதபடினாலே அவர் இந்த காரியங்களை குறித்து இவ்வாறு பேசுகிறார். கேள்வியானது, இவ்வாறு பேசுவதற்கு நமக்கு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்ற தைரியம் இருக்கிறதா? பேதுருவோடு கூட இருந்த அப்போஸ்தலனை பார்த்தார். அவர் இயேசுவுக்கு நல்லது சொல்வது போல அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த சிந்தனை யாருடையது என்று இயேசு கண்டுகொண்டார். மார்க் 8:33, அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். நம்மோட நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மோட பணியாற்றவங்க இருக்கிறாங்க, நமக்கு உதவிகரமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா இது போன்ற வார்த்தைகளை நிறைய நேரங்களில் பேசுறாங்க. ஆனா நாம இவ்வாறு சொல்ல நம்மால் முடியுதா? சுத்திகரிக்கிற எண்ணம் நமக்குள் இருக்கிறதா? அதாவது நமக்குள் இருக்கிறது, ஆனால் இயேசுவை போல இருக்கிறதா? இதுதான் நம்முடைய கேள்வி. இயேசுவை போல இருக்கும் என்றால் நாம் நினைக்கிறோம், ஐயோ நம்முடைய வேலை கெட்டுப்போடுமே, நாம செய்ய முடியாம போடுமோ, இல்லை நம்மளை விட்டு ஓடி போடுவாங்க நாம் நினைக்கிறோம். ஏன் தேவன் பேதுருவை இருக்க வைக்கலையா? நமக்கும் இருக்க வைப்பார் என்ற நம்பிக்கை எங்கே? பாருங்கள், துன்பம் இருக்கலாம், ஆனால் நாம் இவ்வாறு செய்வதற்கு நமக்கு பலம் இருக்கிறதா? கொஞ்சம் நியாயமாய் நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு அது தெரியும். இவ்வாறு நம்ம சொல்வதற்கு முடியுமா? மெலிசா சொல்லியிருக்க முடியுமா? பேதுருவே அதெல்லாம் வேண்டாம் பேதுருவே அப்படி லேசா சொல்லியிருக்க முடியுமா? முடியும். ஆனால் அப்படி சொல்லியிருந்தால் இன்றைக்கு நாம் இப்படி எப்படி போதிக்க முடியும்? சாத்தானுடைய செயலை செய்கிறவர்களை சாத்தான் என்று நாம் சொல்ல வேண்டும். பேதுருவே தனிப்பட்ட வகையில் அவனுக்குள் இருக்கும் செய்கைகளை இயேசுவானவர் கடிந்து கொண்டார். மார்க் 16:14, அதன் பின்பு 11 வரும் போஜன பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இன்னும் கடிந்து கொள்ளுதல் கீழே நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இது மாதிரிலாம் கடிந்து கொள்வோமா என்றால் நாம் நியாயமாய் நடந்து கொள்ளவில்லை என்றுதான் நாமே தீர்ப்பு செய்ய முடியும். இயேசு தீர்ப்பிடுகிற காரியத்தில் எப்படி நடந்து கொண்டார்? தோற்றத்தின்படி, யோவான் 7:24 சொல்றார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி செய்யுங்கள் என்றார். ஏசாயா 11:3-5 வரைக்கும் அவர் எப்படி செய்தார்? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் தேவனுக்கு அவருக்கு உகந்த வாசனையா இருக்குது. கண் கண்டபடி நியாயத்திற்குல, காது கேட்டபடியும் செய்யல. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி உண்மையின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து
பூமியை தமது வாக்கின் கோடால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாயிருக்கும். இப்படிதான் நம்ம செய்யணும். சரி, இப்படியே செஞ்சுட்டு போனா அவர் நிந்திப்பாங்கல்ல. ஆமா, நிந்திக்க தான் செய்வாங்க. அப்ப நிந்திக்கும் போதும் எப்படி நடந்தார்? நம்மை நிந்திக்கும் போதும் நாம் எப்படி நடக்கணும்? ரோமர் 15:3-4 கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதிக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவையெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நமக்கு எதுக்கு இருக்கு? நாம அவரை பின்பற்றும்படி. நாம் பாவத்தை வேறு பிரித்து காட்டணும், நீதியும் அநீதியும் பிரித்து காட்டணும், நன்மையும் தீமையும் காட்டணும். லூக்கா 13:1-5 வரைக்கும் சிலர் சிலரை குறித்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் லூக்கா 13:1-5 இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகளை சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அவங்க எப்படி கெட்டு போனாங்களோ அப்படியே கெட்டு போவீங்க எல்லாரும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியுமா? சீலோவாமிலே கோபுரம் விழுந்தது, 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார் நினைக்கிறீர்களா? அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுவீங்க. காரணம் என்ன? மனம் திரும்பாவிட்டால் நீங்களும் கெட்டு போவீங்க, அவங்களும் கெட்டு போவாங்க. நமக்கு சொல்லணுமா? நமக்கு ஒருவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம அவங்களுக்கு சொல்லி காட்டணுமா? அடுத்த வாட்டி சொல்ல மாட்டார்ல. சொல்லேன்னா என்னுடைய வேலை எப்படி நடக்கும்? நான் மனுஷன் தான் நம்புறேன், தேவன் நம்புறது இல்லையா? பாருங்க, மனிதருடைய தயவு நமக்கு வேணும், மனிதங்க நமக்கு வேலை செய்யணும். ஆனா அதே நேரத்தில் நம்ம அவங்களையும் நம்ம கெட்டவங்களை ஆக்கலாமா? அவங்களுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஆஹா, இவங்க வேணும், நமக்கு இவங்க வேணும், அப்பதான் அவங்களுக்கு நமக்கான காரியங்களை சொல்லி தருவாங்க, நமக்கு வேணும்னு நினைச்சாரா? ஆமா, இருக்கட்டுமே. ஆனா நீங்க மனம் திரும்ப என்ன ஆகுங்கிறது அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, சொல்லி கொடுத்தாங்க. நாம் என்ன செய்யறோம்னா, பொதுவான ஒரு பிரசங்கத்துல சொல்லிடுறோம். போதும், அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை, நான் பொதுவா சொல்லிட்டோம். இயேசு அப்படி சொன்னாரு, இதே மாதிரி சொன்னாரு. இப்ப நம்ம இது மாதிரி ஏன் சொல்றது இல்ல? இது மாதிரியும் நாம் சொல்ல வேண்டும், சொல்லியிருக்க கூடும். ஆனால் இது போன்ற எல்லா இடத்திலும் நாம் சொல்ல நமக்கு பலம் இருக்கா? இருக்கும். ஆனாலும் நம்முடைய வேலை கெட்டு போயிருமை என்று நம்ம யாரை நம்புறோம்? மனிதனத பக்கம் தான் சார்ந்திருக்கிறோம். தேவனை நாம் சார்ந்திருக்கணும். தேவன் எனக்கு செய்ய வல்லவர் என்பதை இன்னும் நாம் நம்பணும். இயேசு இன்னும் பாருங்க எவ்வளவு கடிந்து கொண்டாரு. ஒருவேளை இதை கேட்கும்போது முகம் சொல்லிக்கலாம் நம்ம. ஆனா எல்லாரும் நம்ம இப்படி சொல்லல. மற்ற இயேசு போதித்த அநேக போதனைகளை முன்பே நாம் போதித்திருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடு என்னவென்றும் எப்படி போதிக்க வேண்டும் என்றும் இதற்கு முன்னான பாடத்திலையும் போதித்திருக்கிறோம். ஆனா இதுவும் அவர் போதித்ததுதான். அது எந்த காலகட்டத்தில் வருகிறது என்பதையும் அவர் காட்டுகிறார். மாயமாக சோதிக்க வந்தவர்களை தன்னை பெரியவராக காட்டின, தன்னை நீதிமானாக காட்டின, மதத்தின் தலைவர்களாக எண்ணிக்கொண்ட அந்த மக்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? மாயத்தை அடையாளப்படுத்தினார். தனியாகவா உங்களுக்கு முன்னாகவா? அநேக நேரங்களில் உங்களுக்கு முன்னாக, சில நேரங்களில் மற்றவங்களுக்கு முன்னாக அவர்களை பற்றி சொன்னார். சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? அவர்களை குற்றப்படுத்துகிற நோக்கோடு அவர் சொன்னாரா, இல்ல இவர்களை தப்புவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொன்னாரா? அவர்களை பரியாசம் பண்ண வேண்டும் என்று
எண்ணத்தோடு சொன்னாரா, இல்ல அந்த மக்களை குறித்து நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகி இருங்கள் என்பதற்காக சொன்னாரா? நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? பாருங்கள், தேவன் நம் வார்த்தைகளை பேசும்போதும் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் பொல்லாப்பு இல்லை. எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடையது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி இருக்கு, இவர்களை பரிகசிக்க வேண்டிய அவருக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இவர்களை அவரிடத்தில் சொல்ல வேண்டிய என்ன அவசியம்? காரண காரியம் இருக்கா இல்லையா? பாருங்க, இவர்களை அடையாளப்படுத்தாவிட்டால் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லலையா? அவங்களை அப்படியே பரிசேயர்னு சொல்லலையா? சொன்னார்ல. ஏன் எச்சரிக்கையா இருக்கு சொன்னாரு? அவங்க மேல ஒரு கோபமா இருக்காரா? மனம் திரும்பாத வடியினால தனிப்பட்ட கோபம் இருக்கு, ஏதாவது இருக்கா? அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் இவர்களை கெடுக்கிற வேலை செய்கிறார்கள். இப்போ ஒரு வெளிப்படையா அவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். மற்ற 23:17-18 28 வரைக்கும், மதிகடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ? அவங்க எது முக்கியமா யோசிச்சுட்டு இருந்தாங்க? கட்டடம், பொருட்கள், காணிக்கைகள். பாருங்கள், ஆத்துமாக்களை விட எது முக்கியமா யோசிச்சாங்க? பணம், பணம் சேர்க்கிறதை குறித்து, பொன் அதை குறித்து, கட்டடம் அதை குறித்து. இவர்களை விட அவர்கள் முக்கியமா? அப்போ அங்கே வித்தியாசத்தை காட்டுறார். 18ஆம் வசனத்தில், எவனாகிலும் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினால், மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதனாலே ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். இப்படி சொன்னதுனாலே அவங்க எப்படி இருக்காங்களாமா? மதிகேடரே குருடரே. இப்படிலாம் நம்ம போதிக்க நமக்கு பலன் இருக்கா? அவங்கள வச்சுக்கிட்டே போதிக்க முடியுமா? பாருங்க, நான் முன்பே சொன்னது போல பல நேரங்களில் அவங்களை வச்சு இல்லை, சில நேரங்களில் அவங்களுக்கு முன்னாடியே போதிக்கிறார். தங்களை குறித்து தான் சொல்கிறார் என்று அவங்க பிடிக்க வகை தேர்னாங்க. அவங்கள அவரை காப்பாத்தின தேவன் என்னை காப்பாற்ற மாட்டாரா? அவரை சாகடிக்கணும்னு திட்டமிட்ட தேவன் என்னை சாகடிக்க மாட்டாரா? எனக்கு எதுக்கு அந்த சிந்தனை? பாருங்க, அப்போ அவங்கள பார்த்து சொன்னாரு, மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? கேள்வியானது, இப்படி பலம் உள்ளவர்களாக இயேசு போதித்தது போல போதிப்பதற்கு நமக்கு நியாயமான தைரியம் இருக்கிறதா? இருக்கா? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் மேல் உள்ள எல்லாவற்றின் மேலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் வாசமாயிருக்கிற பேரும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் வீட்டிருக்கிறவரின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். இப்ப சொல்றாரு, அவங்களை அப்படியே சொல்றாரு. அவங்களுடைய என்ன குரூப்ல பேர் இருக்கோ அந்த குரூப்பை சொல்றாரு. மாயக்காரர், வேதபாரகரே, பரிசேயரே. இவங்களாம் ஏன் அப்படி சுட்டி காட்டணும்? எதுக்காக இவங்களை சொல்லணும்? அவசியம் என்ன? எதுக்கு வெளிப்படையா சாதாரணமா ஒரு மனுஷர்களே அப்படி ஏன் சொல்லிட்டு போக கூடாது? பாருங்க, இவங்க அவங்கள விட்டு வெளியே வரணும்னு உண்மையுள்ளவர்கள் வெளியே வர அவர் விரும்புகிறார். அப்ப இவங்களுக்கு என்ன சொல்லணும்? இவங்களை அடையாளம் காணணும். இவங்களை அவரு குற்றப்படுத்தல, பரியாசம் பண்ணல. அவங்க என்ன பாவத்துல இருக்காங்களோ அதை விட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்ககிட்ட என்ன செய்யிட்டு இருக்காரு? சொல்லிட்டு இருக்காரு. அவங்ககிட்ட சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இப்ப மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். இவங்களை பார்த்து இன்னும் சொன்னாரு, குருடனான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறீங்க நீங்க. மறுபடியும் சொல்றாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒரு முறை சொன்னா பத்தாதான்? ஏன் திரும்ப திரும்ப சொல்றாரு? எதுக்காக? அவங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு.
போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவர்கள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. மறுபடியும் சொல்றார், குருடான பரிசேயனே. மறுபடியும் சொல்றார் 27, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. ஏன்னா மனுஷருக்கு நீதிமான்களாக புறம்பே காணப்பட்டு மற்றவங்களை ஏமாத்தி வஞ்சித்து அவங்க கூட்டத்தில் கொள்ளையடிச்சு கெட்டு போக பண்றாங்க. உள்ளத்துல மாயத்தினால் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறீங்க. இவங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே சொல்லிட்டு இருக்காரு. சரி, இதுக்காக இத்தனை முறை நாம சொல்லுவோமா? சொன்னா என்ன சொல்ல தைரியம் இருக்கிறதா? நாம் நியாயமாய் போதிப்பதற்கு நமக்கு பலம் இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை எங்கே? இது மாதிரி இல்லையா? எத்தனை மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியானால் நாம் இயேசு போதித்தது போல, இயேசு கடிந்தது கொண்டு போல, இயேசு மாயத்தை அடையாளப்படுத்தினது போல இப்படி வெளிப்படையாகவும் அடையாளப்படுத்த நமக்கு பலம் இருக்கிறதா? தேவ நம்பிக்கை இருக்கிறதா? நான் பாருங்க, கொஞ்சம் மாத்திரம் பொதுவா போதிக்கிறோம், ஆனால் பொதுவாக போதிக்கிறோம். அவர்களுக்கு முன்னதாகவோ அவளுக்கு முன்னதாக இல்லாம அவருடைய காரியங்களை குறித்து இந்த கூட்டத்தார் இப்படி இருக்காங்க நம்ம சொல்லித்தர்றோமா? சில நம்ம சொல்றோம், சிஎஸ்ஐ மக்கள், ரோமன் கத்தோலிக் மக்கள் அப்படின்னு சொல்றோம். அது நல்லது. ஆனா இன்னும் கிறிஸ்துவின் சபையார்ல இல்லையா? ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்? சொன்னா என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியல பாருங்க. அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் பாருங்க, அது தேவன் அறிவார். அப்போ இதெல்லாம் நம்முடைய காரியங்கள்ல பாருங்க, நம்மை நாம ஏமாத்திட்டு நிறைய காரியங்கள்ல நாம இயேசுவை விட ஞானியா நடக்கிறதாகவும் இயேசுவை விட நம்ம கொஞ்சம் தந்திரமா நடக்கிறதாகவும் நினைக்கிறோம். நம்ம எல்லோருமே உள்பட. ஆனா இது இப்படி நம்ம போதிக்க நம்ம பழகணும். ஆனா இப்படி நம்ம போதிப்பதற்கு நம்முடைய உள்ளம் அஞ்சுகிறது. அவர் பாவிகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல அவர் கூட்டி சேர்க்க பிரயாசப்பட்டது போல நாமளும் சேர்க்கணும். அதையும் தான் செய்யறோம். மத்தேயு 23:37 எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகள் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்கிற வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன்னை பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். யாரை பார்த்து? எருசலேமை பார்த்தா சொன்னார். அவர் மன்னித்தது போல மன்னிக்கிறதுக்கு நமக்கு முடியுதா? அப்பொழுது இயேசு லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு மன்னிக்கிறது போல எப்படி மன்னித்தாரு? அதை நாம் முன்பே பேசியிருக்கிறோம். காரியை துப்பினவர்களை, அடித்தவர்களை, பரியாசம் பண்ணினவர்களை, பொல்லாப்பு செய்கிறவர்களை பாருங்கள். நாம பணம் கொடுக்கறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பணம் எனக்கு யாரும் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஆனா மன்னிக்கணுங்கிறது எனக்கு தனிப்பட்ட இருதயம் இல்லையா? அப்போ இயேசு பிதா இப்படி மன்னிக்கும்படி கட்டளையிட்டு இருக்காரு. அது அவருக்கு பிரியம், மன்னிக்கிறார். பரியாசம் பண்ண அனுமதிச்சாரு. அப்ப அவர் எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல நாம் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அது பிதாவை பிரியப்படுத்துகிற வேலை. பிதாவுக்கு பிரியமானதையே நான் தேடணும். எனக்கு பிரியமானது இல்லை. எனக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கோ அதை நான் செய்து கொண்டு, எதெல்லாம் பிரியம் இல்லையோ எனக்கு பிரியமில்லாத விட முடியாது. யோவான் 8:29 அவர் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்பொழுதும், எல்லா நேரங்களிலும். அப்புறம் இதெல்லாம் போதித்தாரே, அதுக்கு பிதாவுக்கு பிரியமா? நாம பிரிச்சு விட்டுறோம். அது பிரியம் இல்லை அப்படின்னு பிரிச்சு விட்டுறோம். பிரிச்சு விட்டா தானே நம்முடைய அது என்ன வேலை?
பாருங்க, இப்ப முன்னாடி நாம் பார்த்தோம் இல்லையா, எத்தனை கடிந்து கொள்ளுதல், எத்தனை பாழாக்கி விடப்படுகிற காரியங்கள், இதெல்லாம் பிதாவுக்கு பிரியம் இல்லையா? எப்பொழுதும் அதுக்குள்ள இல்லையா? பாருங்கள், அப்போ நமக்கு தெரியும் குழந்தைகள்கிட்ட எப்படி பேசணும், வளர்ந்தவங்கள்ட்ட எப்படி பேசணும் நமக்கு தெரியும். இயேசு அப்படிதான் பேசியிருக்காரு. நாம அப்படி பேசுவதற்கு பழகி இருக்கிறோமா? பேசுவதற்கு அவரை போல நம்ம போதிப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? ஆவிக்குரிய பலம் இருக்கிறதா? பிதாவை எப்பொழுதும் பிரியப்படுத்துகிற பலம் இருக்கிறதா? நாம கொஞ்சம் மாத்திரமே. அது இயேசுவின் அடிச்சூடல் இருக்காது. நிறைய போதனைகள் கூட இயேசு போதித்தது போல நம்ம போதிக்கிறது இல்லை. நாம சில காரியங்களை கொஞ்சம் வேற மாதிரி தான் கொஞ்சம் போதிக்கிறோம். நம்முடைய பாடத்தை கவனிச்சாலே தெரிஞ்சிடும். அப்ப நம்ம இன்னும் வளரணும் தானே. அப்ப நம்ம எவ்வளவோ இன்னும் வளர வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல நம்ம ஒரு 10% நடந்திருப்போமான்னு பாத்தீங்கன்னா, கணக்கு பார்த்தா அவ்வளவு இருக்குமான்னா தெரியல. இன்னும் நிறைய இயேசுனுடைய அடிச்சுவட நாம பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் நமக்கு மரிக்கும் வயசு நெருங்கி விட்டது. ஆமா தானே? எனக்கும் நெருங்கி விட்டது, உங்களுக்கும் நெருங்கி விட்டது. ஆனால் நம்ம இயேசுனுடைய அடிச்சுவடை இப்பொழுதுதான் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை, அவரை பிரியப்படுத்துகிற செயலை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதைதான் நாம செய்யணும். அப்பொழுது நான் எபிரேயர் 10:7, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சொரியில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பிரியமானதை செய்ய நமக்கு போதிக்கும்படி அவற்றை கேட்கணும். சங்கீதம் 143:10 நாம் வாசிக்க முடியும். அவர் பிதாவை புகழ்ந்தது போல நாம் புகழ்ந்து மகிமைப்படுத்த நம்ம கற்றுக்கொள்கிறோமா? எது பிதாவுக்கு மகிமையா இருக்கும்? யோவான் 12:27, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? சொல்றாரா? ஆகிலும் இதற்காக இந்த வேலைக்குள்ள வந்தேன். அப்ப ஜெபம் பண்ணாரு, அதெல்லாம் என்னது? அப்ப இதுக்காக இல்லையா? வேற எதுக்காக? பாருங்க, இதுக்குதான் வந்திருக்காரு. ஆனா கலக்கமா இருக்காரு. என்ன கலக்கமா இருக்காரு? செத்து போங்கிற கலக்கமா? அதுக்கு தானே வந்திருக்காரு. பாருங்க, அது நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, பாவம் செய்து விடுவோமோ என்ற கலக்கம் நிறைய இருக்கு. அதுக்குதான் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சிருக்கோம். பாருங்க, நம்முடைய பார்வையெல்லாம் இப்படிதான் தோணுது. ஓய்யோ, சாவுக்காக பயந்துட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா அவர் ஆவிக்குரிய சாவை குறித்து பயப்படுறாரு. அதுல நம்ம பாவம் செய்வோமோ நமக்கு பயம் இருக்குல்ல. நம்ம பேசும்போது, நம்ம செய்யும் போது, நம்ம வார்த்தைகளை சொல்லும் போது எல்லாத்திலையும் பாவம் நம்ம செய்ய வாய்ப்பு இருக்கு. அது இதெல்லாம் நம்ம பயந்து தானே செய்யணும். அவர் ஆத்துமா கலங்குது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ கேட்கிறார். இதற்காகத்தானே இந்த வேலைக்கு வந்தேன். இப்போ பிதாவை உமது நாமத்தை மகிமைப்படுத்து என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து என்ன செய்து உண்டாயிற்று. அப்ப அவரை மகிமைப்படுத்தும் கிரியை நாம தொடர்ந்து செய்றோமா? யோவான் 17:4 சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் சொன்னார். நாம ஏன் மற்ற காரியங்களை குறித்து பயந்து கலங்குறோம்? அப்ப நம்ம கிறிஸ்துவனுடைய அடிச்சுவல்ல நாம இன்னும் இருக்கிறோமா? பாருங்க, நம்ம சில நேரங்களில் பயந்து ஓடி ஒளிகிறோம். அதெல்லாம் ரைட்டு, சரி. மறைந்து கொள்கிறோம், ரைட், சரி. போதனையில நாம ஏன் என்ன செய்யணுமோ செஞ்சுதானே ஆகணும். அது அவர் பார்த்துக்குவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது அவர் பார்த்துக்குவார். ஒருவேளை மரிப்பது நமக்கு தேவனுக்கு சித்தம் என்றால் சாவுமே. சத்துருக்களை அவர் எப்படி நேசித்தாரோ அதுபோல நம்ம நேசிக்கணும். அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு ஒப்பு கொடுத்தது போல நாமளும் செய்யணும்.
1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு நம்மை ஒப்புவித்தார். நம்ம வையும் போது நாம எப்படி இருக்கிற மற்றவங்களை பார்த்து பல்ல கடிக்கிறோம், உள்ளுக்குள்ள முறுமுறுக்கிறோம், உள்ளுக்குள்ள என்ன செய்யலான்னு யோசிக்கிறோம், உள்ளுக்குள்ள அப்புறப்படுத்துறோம். பாருங்க, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். அவர் அப்புறப்படுத்த முடியுமா? முடியுமா? முடியுமே. அப்படின்னா பாடு எப்படி வரும்? யார் வைவாங்க? வைரவங்கெல்லாம் அப்புறப்படுத்திட்டோம்னா யார் வைவாங்க? பாருங்க, இது அவரை பாடுபடுத்தும் தருணம். பாருங்க, பரியாசக்காரனை முன்னின்று திருத்தி விடு, அப்புறம் சண்டை போயிரும் சொல்றாரு. சபையில பரியாசம் பண்றவங்களை எல்லாம் துரத்திடுவோமா? நம்ம துரத்திடுவோமா? சண்டை வாது நிற்கிறோமா? அது ராஜ்யத்துல உதவும். ஏதோ ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா அதுல உதவும். சபையில பரியாசம் பண்றவங்களை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லையா? அவமதிக்கிறவங்க இல்லையா? இடர்கள் உண்டாக்குறவங்க இல்லையா? நீங்க உடனே துரத்திடுவீங்களா எல்லாத்தையும்? அப்படிதான் நாம் பேசுவோமா? நம்ம ஒரு காரியத்தை நடத்தினோம்னா, ஒரு கம்பெனி நடத்தினோம்னா, அங்கே யாராவது பரியாசம் பண்ணிட்டு இருந்தா அவனை துரத்தி விட்டலாம் நம்ம இஷ்டம் போல. இங்கே தேவனே வச்சிருக்கும் போது இயேசுவுக்கு முன்னாடி அவனை துரத்துறீங்க, இன்னொருத்தனை கொண்டு வருவார்ல. சண்டை போடுறதுக்கு தான் அனுப்பியிருக்காரு. இவர் எப்படி இருக்காரு? இவர் ஒப்புவிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கத்தான். பாருங்க, அப்ப அந்தந்த சந்தர்ப்ப பொருள் வசனங்கள் எடுத்து நம்ம வேறு வகையாகவும் பேச பழகி இருக்கிறோம். அப்படி பழகுவதே நம்ம சரியான காரியம். அது என்ன சந்தர்ப்பம் பொருந்தும், எந்த சந்தர்ப்பத்தை பொருந்தான்னு நம்ம எதிராகவும் பேசணும். அப்ப இவங்களெல்லாம் நீக்கிட்டா, இயேசுவுக்கு எல்லாம் நீக்கிட்டாங்கன்னா இயேசுவுக்கு என்ன பாடு வந்திருக்கும்? ஒரு பாடும் வராது. அப்ப எல்லாத்தையும் நீக்கிட்டா அந்த சபையானது எப்படி பாடுபடும்? பாடு இல்லையே. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே வேலை செய்யறாங்க. அவர் எச்சரிக்கை செய்தது போல நாமளும் மற்றவங்களை எச்சரிக்கை செய்யணும். மத்த 23:13 நம்ம 17 வரைக்கும் ஏற்கனவே படிச்சிட்டோம். அவங்க பாருங்க, ஒரு மார்க்கத்தானாங்கிறதுக்காக எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்துல அடுத்த வசனம் அடுத்த வசனம் அடுத்த வசனம் மதிகடர், குருடர், மாயக்காரர், வேதபாரகன், பரிசேயன், உங்களுக்கு ஐயோ, இந்த வார்த்தை தொடர்ந்து இருக்கிறது. ஏன் அதை திரும்ப திரும்ப பேசணும்? ஒரு தரம் பேசினா மக்களுக்கு புரியாதா? அப்ப இதனுடைய வெளிப்பாடு அவருடைய கோபமா? இதனுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு அடையாளம் படுத்தணுமா, இல்ல அவங்க கோபமா? தனிப்பட்ட கோபம் இயேசுவுக்கு இருக்கிறதா, இல்ல இவங்களை கண்டிப்பா மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கா? காரணம், அவங்களை அவமானப்படுத்தணுமா, அவங்களை விட்டு அவங்களை காப்பாற்றணுமா? நிறைய காரியங்களை பேச முடியும் தானே, பேச முடியும். இயேசுவுக்கு அவங்களை குறித்ததான ஒரு தீய நோக்கம் இருந்ததா? இருந்தா பாவமா இல்லையா? தீய நோக்கம் பாவம் இருந்துச்சா? சொல்ல முடியுமா நம்மால? பாருங்க, ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சு பாருங்களேன். மத்த 23 மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே ஐயோ. அடுத்த வசனம் அதே, அடுத்த வசனம் அதுவே, அடுத்த வசனம் அதுவே, அடுத்த வசனம் அதுவே, திரும்ப திரும்ப வருது. கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் பாருங்க. மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அடுத்த வசனம் 14 வசனம், மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அடுத்த வசனம் 15 வசனம், மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 16 வசனம், குருடனான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. அடுத்த வசனம் மதிகடரே, குருடரே. பாருங்க, இப்படி தொடர்ந்து போகுது இல்லையா? இதனுடைய நோக்கத்தை இப்படி நம்ம பிரசங்கம் பண்ணோம்னா நம்முடைய இருதயத்தினுடைய வெளிப்பாடு நம்ம சொல்ல முடியுமா? உண்மை. ஆனா எதை குறித்ததான வெளிப்பாடு? மற்றவர்களை இவர்களிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற வெளிப்பாடு. இப்ப நம்ம தீர்ப்பு செஞ்சிட முடியாதுங்க அவ்வளவு சீக்கிரத்தில். நானும் செய்ய முடியாது, நீங்களும் செய்ய முடியாது. தெரியாது, என்ன நோக்கத்தோடு பேசுகிறோம் என்பது தெரியாது. ஏன்னா வார்த்தை இயேசுவும் பேசியிருக்காரு. அவருக்கு தீய நோக்கம் இருந்ததா? இல்லை. இப்ப நாம அதே வார்த்தை பேசுறோம். தீய நோக்கம் இருக்கு இல்லைன்னு எப்படி தெரியும்? நான் தீய நோக்கத்தோட பேசுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப எப்படி தீர்ப்பிட முடியும்? தெரியாது. அப்போ நம்ம என்ன தீர்ப்பிட முடியும் நம்மால?
பாருங்க, இருக்கிற வார்த்தைகளை, இருதயத்தை காணத்தக்கதாக கண்கள், மனுஷனுடைய இருதயங்களை அறியத்தக்க ஒரு பிதா மட்டும்தான். அப்படிதான் வேத வாக்கியத்தில் படிச்சிருக்கேன். பாருங்க, இப்படி நாம போதிக்கிறோமா? போதிக்க தெரியுதா? அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபித்தார் இல்லையா? அதுபோன்று நாம் பரிதபிக்கணும். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறாரா? நாம பரிதபிக்கணுமா? இல்ல அவனை போட்டு நம்ம நொறுக்கணுமா? பாருங்க, இதையும் செய்யறாரு, அப்ப அதையும் செய்யறாருன்னா அதை எந்த சந்தர்ப்பத்தில் செய்யறாரு, இது எந்த சந்தர்ப்பத்தில் செய்யறாரு பிரிச்சு பார்க்க வேண்டாமா? நம்ம அவர் நன்மை செய்தது போல, அவர் பொறுமையாய் ஓடினது போல நாம ஓடணுமா? எப்படி 12:1-4 வரைக்கும் இருக்கு இல்லையா? பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். நிக்கிறோமா? சத்தியத்தையே சொல்லி நம்ம இப்படி ஏத்து நிக்கணும். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரே நினைச்சு நம்ம ஓடணும். இதெல்லாம் அவருடைய அடிச்சுவடு. அப்ப இந்த அடிச்சுவடுல நம்ம தொடர்ந்து நடக்கணும். நம்ம நிறைய காரியங்களை பேசிட்டோம். அவரோடு நம்ம இருக்கணும்னா லூக்கா 11:23 என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். மத்தேயு 11:6 என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் எவன் பாக்கியவான் என்று சொன்னார். இப்ப நம்ம அவரை போதிச்சா நம்மளை வட்டி விட்டுருவாங்க நினைக்கலாமா? வேற வரட்டான் பாக்கியவான். அச்சு அடையாளங்களை தெரிவித்துக்கணும். கலாத்தியர் 6:17 சொல்றாரு, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் போதித்தபடியே நாம் போதிக்க நம்ம பழகிருக்கிறோமா? அதுதான் சரி. அப்படி போதிப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை சகித்துக் கொண்டு கேட்பதற்காக பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இது மனிதனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. யாரையும் நாம் தீர்ப்பிடாது இருப்போம். புரிந்து கொள்ளுவில் என்று நினைக்கிறேன். எதை தீர்ப்பிட சொல்லுகிறாரோ அதை தீர்ப்பிடுவோம். எந்த வார்த்தையும் இதுக்காக தான் பேசப்படுகிறது என்று நமக்கு தெரியாது. எல்லா நேரங்களும் தெரியாது. சில நேரங்களில் நமக்கு தெரியலாம். சில நேரங்களில் நமக்கு தீர்ப்பு பண்ணிட முடியாது. ஏன்னா அது இருதயத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்றதுக்கு இயேசு எப்படி பேசுறா நமக்கு தெரியுமா? தீய நோக்கம் இல்லை இல்லையா? கவனமாய் நாம் பேசுவோம், ஜாக்கிரதையாய் இருப்போம். காலத்துக்கு முன்னாடி எதை ஒன்றை நாம் சொல்லாதபடி கவனித்து ஞானமாய் நடந்து கொள்ளுவோம். பிதாவாய் தேவனுடைய இரக்கம் அன்பும் இருக்கட்டும். ஜெபிப்போமா? நீதியும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் எங்களை நேசிக்கிறீர். உடைய குமாரனுடைய அடிச்சுவடி நடக்கும்படி வைத்திருக்கிறீர். நடக்க எங்களுக்கு இருதயத்தை தாரும். சகித்துக்கொள்ள, ஒப்புவிக்க, தாழ்மையா இருக்க எங்களை தகுதிப்படுத்தும். பாடுபட விருப்பத்தை எங்களுக்கு உண்டாக்கும். எங்களுடைய இருதயத்தை ரூபித்தரலும். உமக்கு பிரியமானதை செய்ய, எப்பொழுதும் செய்ய எங்களை தகுதிப்படுத்தும். உமக்கு முன்பாக வாசனையான மக்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் போதித்தது போல, உம்முடைய குமாரன் போதித்தது போல நாங்கள் போதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாய் வேண்டுகிறோம். உம்முடைய குமாரன் மூலமாய் கொடுக்கப்பட்ட எல்லா அடிச்சுவடுகளுக்காகவும் விபரீதங்களை செய்த அவரையே நினைத்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். நீர் எங்களை சாந்தத்தின் ஆவியத்தார். மனதுருக்கமாயிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் மற்றொரு நாளில் சந்திப்போம்.